ஹலோ, வணக்கம். ஓகே, இப்போ தான் ஒரு ரீடிங் முடித்தேன் இன்னொரு சேனலுக்கு. இந்த கார்டு இதில் ஸ்டக் ஆகிருக்கு. ஹார்மனி, சமாதானம், சமாதானம், சமாதானம். இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் தள்ளாடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுடைய லவ் லைஃப்பில். மேபி சில பேர் வந்துட்டு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள்னால கொஞ்சம் விலகி இருக்கிறதா இருக்கலாம். உங்கள் 2 பேருக்கு நடுவில் சில விஷயங்கள் மற்றவங்களால க்ரியேட் பண்ணிகிட்ருக்கிறதா இருக்குது. நீங்கள் 2 பேரும் ஒன்றா வரக்கூடாது, இல்லை சேரக்கூடாதுன்ற மாதிரி, இல்லை நியூ பார்ட்னர், நியூ லவ்வாக இருந்துச்சுன்னா உங்கள் 2 பேருக்கு நடுவில் மற்றவங்களோட அவங்க தலையிடுற சில விஷயங்கள் உங்கள் 2 பேரும் சேர விடாமல் சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய லவ் வந்துட்டு காற்றுல மிதந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல். ஒரு நிமிஷம். ஓகே, உங்களுடைய லவ்வுக்கு நடுவில் நிறைய சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. நிறைய விஷயங்கள் உங்களுடைய பர்சனல் விஷயங்களில் அட்டாக் பண்ணணும், சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணணும் உங்கள்கிட்ட இருந்துன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துகிட்ருக்கு. இதுக்கு நடுவில் உங்களோட லவ் எதுவுமே புரியாமல் தள்ளாடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபைனல் வேறு ஏதாவது மெசேஜ் இருக்குது. ஒரு நிமிஷம். ஓகே, நிறையா தடைகள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு க்ரியேட் ஆகிட்டு இருக்கு உங்களுடைய லவ் லைஃப்பில், உங்கள் பர்சனல் லைஃப்பில். உங்கள் பார்ட்னருக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. 2 பேரும் சேரக்கூடாது, மேபி பேசக்கூடாது, இந்த லவ் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. வேறு சில விஷயங்களை உங்களை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி, பிஸியாக வைக்கிற மாதிரி, பண்ண விடுற மாதிரி இருக்குது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் விலகணுன்ற மாதிரி சில பேர் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி சில பேருக்கு ஸ்பிரிச்சுவலி ஒரு டார்க் எனர்ஜி அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு ட்ரை பண்ணுறதா கூட இருக்கலாம் உங்களுடைய லவ் லைஃப்காக. சில பேர் கண்டிப்பாக இந்த லவ் வந்து அடியோட அழிக்கணும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புன்றதுக்கு நிறைய பேர் இன்கேஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா ரீடிங் எடுத்துக்கோங்க. இல்லாத ஒரு விஷயத்த நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணாதீங்க. இது உங்களுக்கான மெசேஜ் சொல்லிட்டு சரியா. உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட இருந்து விலகி வைக்கணும், இல்லை நீங்கள் விலகி இருக்கணுன்ற மாதிரி சில பேருக்கு தான், எல்லாருக்கும் இல்லை சில பேருக்கு டார்க் மேஜிக் அந்த மாதிரி இருக்கலாம், பண்ணுறதா இருக்கலாம். யாராவது பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது யார் என்னன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கலாம். சில பேருக்கு, எல்லாருக்கும் இல்லை. கண்டிப்பாக இந்த லவ்ன்றது வந்துட்டு உடையணுன்றதுக்காக நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கிறதா இருக்குது. உங்கள் 2 பேருக்கும் எப்பவுமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த லவ் வந்துட்டு சக்ஸஸ் ஆகக்கூடாதுன்ற மாதிரி நிறைய பேரோட கண்ணு இருக்குது. பட் இந்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமே சேஞ்ச் ஆகுன்ற மாதிரி இருக்குது. டெத் கார்டு 2 வாட்டி இருக்குது. இது ஆல்ரெடி நான் ரீடிங் பண்ணேன். அந்த ரீடிங்கில் மிக்ஸ் ஆகிருக்கு கார்ட்ஸில். அதை நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஓகே, இந்த ரீடிங்கில் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வருதுன்ற மாதிரி. கண்டிப்பாக இது யார் பண்ணுறாங்க, எதனால் பண்ணுறாங்கன்ற விஷயம் சில பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவலி நிறைய இன்ட்யூஷன் அதிகமாக இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம். சில பேருக்கு கூடிய சீக்கிரத்தில் யார் பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்கன்ற விஷயம் உங்களுக்கும் புரிகிறதா இருக்கலாம். இல்லை உங்கள் பார்ட்னர் அவங்க சைடு இருக்குன்னா அவங்களுக்கு புரிகிறதா இருக்கலாம். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், யார் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, இல்லை உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் யார் ஒரு முக்கியமான பர்சன் பண்ணிகிட்ருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். இருந்தும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணுன்ற மாதிரி. சில பேருக்கு தெரியலன்னா கண்டிப்பாக சீக்கிரமே யார் என்னன்ற விஷயம் தெரிய வருன்ற மாதிரி இருக்குது. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ். ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.